மிஸ்டர் விஜய் ப்ரூ, என்ன உங்களை ஆளே பார்க்க முடியல? திடீர்னு ஒரு மாதத்துக்கு ஷூட்டிங் இல்லைன்னா ஒரு நாள் வந்து அப்படியே பரபரப்பாக போகிறீங்க. டெய்லி 2 நாளைக்கு ஒருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லி பேசிக்கிட்டு இருங்கங்க. சரி சரி, அந்த மெச்சூரிட்டி இருந்தால் இவர் எதுக்கு நடிப்பு துறையிலேருந்து சினிமா அரசியலுக்கு வராரு? ஒரே ஷூட்டிங்கில் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறாரோ அப்போ ஒரு நாள் வந்து பரபரப்பாக்கி விட்டுட்டு தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர். மிஸ்டர் விஜய் ப்ரூ, நீங்களே ஜெயிக்க முடியாது 2026. என்னதான் பரண்டு 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 குட்டிக்காரனை அடித்தாலும் நீங்கள் நிப்பாட்டுற 234 தொகுதியிலையும் டெபாசிட் தான் இழந்து போவாங்க. மக்கள் ஏமாற மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் கூடுறது எல்லாம் நீங்கள் ஒரு நடிகர். யோகி பாபா கொண்டு நிப்பாட்டினா கூட தான் உங்களோட அதிகம் கூட்டம் கூடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க விஜயபுரு. திடீர்னு வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வரீங்க, திடீர்னு போகிறீங்க. திடீர்னு ஏதோ ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை டிஎம்கே ஆகட்டும். மிஸ்டர் விஜயபுரு, நீங்கள் இல்லை, எப்பேற்பட்ட கொம்பம் வந்தாலும் டிஎம்கே முக.ஸ்டாலின் அவர்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் அப்பப்போ மக்களை சந்தித்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுங்க. கொஞ்சம் ஓட்டாவது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ரசிகராவது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ வந்து பேட்டி கொடுக்குறது வைக்கிறது, அப்படியே இந்த சின்ன குளத்துக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துகிற மாதிரியே நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மிஸ்டர் விஜய் ப்ரூ.